இந்த வீடியோ எடுக்கிறது ஆக்சுவலி எனக்கே கிரிஞ்சாக தான் இருக்குது. கைஸ் கௌசிக்கு வந்தான். ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கௌசிக்கு வரான். சும்மா வீடியோ ரொம்ப நாளாக இந்த வழியை நடந்து வந்துட்டுருக்கேன். அப்போதான் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அந்த அண்ணன் பயந்துட்டார் போல் ஓடி வரான். ஃபேட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நேராக வாக் பண்ண வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் கவுண்டர் ஆப் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படின்னு. 1 டேக்கு வந்துட்டு நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணணும். பேசலாம் தெரியாது கேமராவில், ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். காலையிலே செம்ம குளிர், நடக்கவே முடியல. இங்கே தான் வந்துட்டு நான் டெய்லியும் நடப்பேன். ஸோ அதுவே டெய்லியும் நடக்கிறதே ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். பாருங்களேன் எங்கள் ஊர் கிணத்துல எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பாருங்களேன். இங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக பாம்பு வரும் இந்த ஏரியாலலாம். சொல்லி வாய மூடல. இது பாம்பு சட்டையே என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன். இது பாம்பு சட்டையே என்னன்னு தெரியல. பார்க்கவே பயமாக கேஸ். இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா 2,000 பக்கம் நெருங்கிட்டோம். இப்போ என்னாச்சுன்னா நான் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கிளிக் பண்ண போனேன். கை தவறி என்னாச்சுன்னா பவர் சேவிங் மோட டச் பண்ணிட்டேன். அதனால் வீடியோ வந்துட்டு கட் ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் வந்து வாக் பண்ணாலுமே டயட் இல்லைன்னா ஒன்றுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகாது. நமக்கு வந்து ஃபேட் லாஸும் ஆகாது. ஸோ டயட் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. நீங்கள் டெய்லி சாப்பிட்றத விட கொஞ்சமாக கலோரிஸ் கம்மியாக சாப்பிடணும். டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மெயினாக. ஸோ நிறைய வீட்டில் ப்ரோட்டீன் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க. வெக்கமா இல்லை கைஸ்? கால் வந்து இப்போவே வலிக்குது. என்னென்னா நம்ம இன்னும் 5,000 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா 4,500 ஸ்டெப்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊரில் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்களா, போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய இடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் என்னென்னா இதுவும் தண்ணி போகிற ஒரு இடம் தான் பாருங்க. நம்ம இப்படி சின்சியராக நடந்துட்டு இருக்கும்போது சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, தம்பி லிஃப்ட் வேணுமா அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்குலாம் நான் சும்மா தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்துட்டு ஃபேட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நான் வீடியோவில் இது எடுத்ததில்லை. 6,000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 4,000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் நடக்கிறத பார்த்தா 12,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 6,000 ஸ்டெப்ஸ் வேணும் எனக்கு. கைஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு ரெகுலராக இந்த இடத்துக்கு வரும்போது எப்போவும் நான் பயந்துகிட்டே வருவேன். ஏன்னா அங்கே ஒன்று படுத்துருக்குன்னு பார்த்தீங்களா, என்னோட சத்தம் முறை கேட்குதுங்களா உங்களுக்கு? அவன் தான் நம்மளுடைய எதிரி. ஏன்டா நான் ரெகுலராக நான் இந்த பக்கம் வரும்போது என்னை கடிக்கிறதுக்கு வருவான். கத்துறான் பார்த்தீங்களா? ஏய் இப்போ எவ்வளோ கத்துறா. நான் உன்னை கட்டி வச்சுருக்கேன். அந்த அக்கா இருக்காங்க, அந்த தைரியத்தில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கேஷ் ஒரு அண்ணா வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு வண்டி ஸ்லோ பண்ணாரு. பையன் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் வண்டி ஸ்பீட் ஆயிடுச்சு. ஜோக் இல்லை இல்லையா? ரைஸ் கண்டினியூஸாக நிற்காமல் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் எவ்வளோ கவுண்ட்டு நடந்திருக்கேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணல. கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கேன். காலெலாம் ரொம்ப வலிக்குது, பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு நம்ம வந்து இப்போ 7,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3,000 ஸ்டெப்ஸ் தான். ரைஸ் கௌசிக்கு வந்தான். ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கௌசிக்கு வரான். கைஸ் நம்ம இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போனதும் கம்மியாக சாப்பிடணும். இதே மாதிரி டெய்லி ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மக்கு பையன் புகழ் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குல்ல, சரி பரவாயில்ல.
இந்த சேனல் வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.